அண்மை செய்தி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை டி நகரில் உள்ள அக்காட் ஹோட்டலில் முதல்வர் தலைமையில் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து திமுக தலைமையை அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மேற்கொள்வது என்பது தொடர்பாக திமுக அனைத்து கட்சிகளுக்கும் இது குறித்தான ஆலோசனை மேற்கொள்வதற்காக அழைப்பு என்று விடுக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 64 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பீகார்ல நடைபெற இருக்கக்கூடிய 234 தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டது. இதனால தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலுமே அடுத்த கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில தமிழகத்தில் இதனை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டம் மேற்கொள்வதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது தொடர்பாக அது அறிவித்து வெளியான உடனே திமுக இதனை கடுமையாக எதிர்த்தது. இந்த நிலையில தான் இதற்கு எதிராக தற்பொழுது திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலுமே இது போன்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் நீக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்சமும், அதே போல ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு குறுகிய காலத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும். அதற்கான உரிய அவகாசம் கொடுத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சிக்கல்கள் இல்லாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்கனவே திமுக முன்வைத்த நிலையில திமுக கூட்டணி கட்சிகள் அல்லாத பிற கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை உரையாற்றுவார் எனவும் அதற்கு பிறகாக ஒருமனதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது.